ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பராத்மபூதோபி பரோபதேசம் பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் மஹீம் அஹீனாத்ம ரசாபிலீனஹ மஹீம் அஹீனாத்ம ரசாபிலீனஹ பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் மஹீம் அஹீனாத்ம ரசாபிலீனஹ விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் மஹீம் அஹீனாத்ம ரசாபிலீனஹ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பவானு நீங்கள் பரமாத்ம பூத அபி பரமாத்ம வடிவினனாக இருந்தும் பர உபதேசம் குர்வன்னு பிறர்க்கு ஞான உபதேசமெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் சர்வ நிரஸ்யமான இந்த பித்தர் பெயர் அப்படியெல்லாம் இருந்ததுனால எல்லாராலும் அலட்சியம் செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்ட போதும் விகாரஹீனக எந்தவித மாற்றமும் இல்லாமல் அஹீன ஆத்மரசக குறைவற்ற ஆத்மானந்தத்தில் அபிலீனக ஆழ்ந்திருப்பவராக கிருத்ஸ்னாம் மஹீம் பூமி எல்லா இடத்துலையும் விசசார சஞ்சரித்தீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானஹ விகாரஹீனோ விசசார கிருத்ஸ்னாம் மஹீம் அஹீனாத்ம ரசாபிலீனஹ. ரிஷபதேவரோட மிக உயர்ந்த யோக நிலையத்தான் இந்த ஸ்லோகத்திலையும் அவர் எப்படிப்பட்ட ரொம்ப சிறந்த யோகி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலையும் பட்டதிரிகள் சொல்கிறார். நீங்கள் பரமாத்மஸ்வரூபியாக இருந்ததனால் நீங்கள் ராஜ்யம் செல்வங்களை துறந்து அவதூதராக சஞ்சரித்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஞானோபதேசம் செய்யும்போது எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் இகழப்பட்டாலும், அதாவது அவர் நல்லதே உபதேசம் பண்ணால் கூட அவரை ஜனங்கள் அவமானப்படுத்தினாலாம். ஆனால் இது எதனாலும் அவர் பாதிக்கப்படவில்லை. மான அபிமானமே இல்லாமல் பரிபூர்ண பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கியவராக தரணி முழுவதும் சஞ்சரித்தீர்கள் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கூறுகிறார்.